கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 73ஆம் சங்கீதம் 1-2. சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நேசித்து சுத்த இருதயமுள்ளவர்களுக்கு அவர் நல்லவர் என்று பார்க்கிறோம். அவருடைய மலை பிரசங்கத்திலும் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். சுத்த இருதயத்தை தேவன் விரும்புகிறவர். அன்பானவர்களே, கைகளினால் கட்டப்படாத இந்த நல்ல இருதயம், தேவனால் நமக்கு தரப்பட்ட இருதயம், இது தேவன் சிருஷ்டித்த சரீரம். அவர் தன்னுடைய சாயல்ல நம்மை உண்டாக்கி இருக்கும்போது இந்த இருதயத்தை சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டிய கடமை நம்முடைய கடமை. ஒருவேளை ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம கட்டுறதுக்கு பெரும் தொகையை கொடுத்துருந்துருக்கலாம். பல லட்சங்கள் கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நம்ம உதவி செய்திருந்திருக்கலாம். ஆனால் அது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம். ஆனால் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறாரே, அந்த தேவனுடைய ஆலயம் சுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை அது நம்முடைய கடமை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சுத்தத்தை காத்து கொள்கிற தேவன், நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்கிற தேவன். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறாரே. ஆகினால நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சித்து நம்ம கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரு சறுக்குதல் வந்தாலும் கூட சங்கீதம் 94:18 சொல்லப்படுகிறது, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று பார்க்கிறோம். கால் சறுக்கும் தருவாயில் ஆண்டுடைய கிருபை நம்ம என்ன செய்கிறது, தாங்குகிறது என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. கால் சறுக்கும்போது அவர் நம்மை தாங்குகிறார். அது நம்முடைய ஆத்மாவில் நம்ம விசாரங்கள் பெருகி பாரங்கள் பெருகும்போது அவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது, ஆற்றுகிறது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் காத்து கொண்டால் போதும். உலகம் பிசாசு மாமிசத்துக்கும் அக்கிரம செயல்களுக்கும் இடம் கொடுக்காதபடி, ஒருவேளை குடி போதைக்கு இடம் கொடுக்காதபடி. பொதுவில் பேசும்போது இந்த நாட்களில் ஸ்கூலில் படிக்கிற பெண் பிள்ளைகள் கூட குடி போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். எந்த அளவு உண்மைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் நிறைய பேர் குடி போதைக்கு அடிமையாக இருக்காங்க. வாலிப தம்பி தங்கச்சிமார் எல்லாம் குடி போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ எப்படி அது சுத்த இருதயமாக இருக்கும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு இருதயமாக அது கதனை மாறும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இவ்வளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்ன்ட்டு விரும்புகிறோமோ, ஒருவேளை கால் சறுக்கிட்டா கூட ஆண்டவர் தாங்குகிறார். அவருடைய வசனத்தால் நம்மை தேற்றுகிறார். தாவீது தான் சொல்கிறாரு, அவரின் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் கூட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஏற்பட்டது. ஒரு பயங்கரமான பாவத்துக்கு அவர் அடிப்பட்ட நேரத்தில் சங்கீதம் 51 கண்ணீரோடு எழுதுகிறார். திரும்பவும் அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், நான் பாவம் செய்தேன்னு கதறுகிறார். பாருங்க, ஆனால்
ஒரு பகுதியில் பார்க்கும்போது அந்த தாவீது ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆடுகளுக்கு பின்னாக கடந்து போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த 8வது மகன் வெட்டைன்னு சொல்லுவாங்க, அது என்னதோ தெரியாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட 7 பேர் அது சாமுவேல் தீர்க்கதரிசி பக்கத்தில் தகப்பனார் அழைத்து வரும்போது, இவன் அல்ல, இன்னும் உனக்கு பிள்ளைகள் இருக்கா? ஆமாம், கடைசி பையன் ஆடுகளுக்கு பின்னால். அப்போ மூத்த பையங்கெல்லாம் ஆடு மேய்க்கல. பாருங்கள், இந்த பையன் சின்ன கடைக்குட்டி பையன் ஆடு மேய்க்க போயிருக்கான். அவனை தான் அழைத்து வந்து அபிஷேகித்து ஆண்டவர் உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துவார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு பயங்கரமான தேவன் விரும்பாத ஒரு தவறை செய்த போது சங்கீதம் 51 அழுது கொண்டே அவர் எழுதி முடித்து தன்னை அவர் அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாமும் கூட ஒரு வேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு செயல்கள், சிந்தைகள் எல்லாம் அந்த மனதிலே இரகசிய பாவங்கள், அக்கிரமங்கள் இருக்குமானால் இந்த நேரத்தில், ஆண்டவரே நான் பாவி, என்னை மறுபடியுமா என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் வசனத்தாலே என்னை உயிர்ப்பியும் என்று நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்து தான் போகிற இடம் எல்லாம் அழைத்து போனார். கடைசியில் அவருடைய மரண தருவாயில் கெத்செமனே தோட்டத்துக்கு கொஞ்சம் பேரை சொன்னாங்க, நீங்கள் அங்கேயே இருங்கன்னாங்க. தன்னோடு 3 பேரை, பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து போனார். 3 பேரையும் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து, நீங்கள் இங்கே இருந்து விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஆனால் விழித்திருந்து ஜெபிக்கலை, தூக்க மயக்கம். ஏற்கனவே சீஷர்களோடு பேசும்போது பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லி இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களில் பார்க்கும்போது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. போதுமே புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆனால் நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபித்திருக்கேன்னு சொல்கிறாரு. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, யோசித்து பாருங்க. ஏற்கனவே அந்த சீஷர்களோடு தேவன் பேசி இருக்கிறார். இப்போதும் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டு 2 தடவை போய் பார்க்குறாரு. கன நித்திரை, நல்ல நித்திரை பண்ணுறது என்ன? அவர் தனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவையின் பாடுகளை அவரால் அதை சிந்திக்க முடியலை. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மரண கட்டுகள் சூழ்ந்து இருக்கிற நேரத்தில் தன்னோடு இணைந்து என்னை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்க ஒரு நபர் இல்லையே என்று அவர் ஏக்கத்தோடு இருந்தும் கூட ஒரு சீஷர்கள் கூட ஆதரவாக இல்லை. இப்போ என்ன நடக்குது? இயேசுவை பிடிச்சிட்டு போயாச்சு. அங்கே நியாயம் விசாரிக்கப்படுகிறது. இந்த பேதுரு என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பின்னாலேயே போனவன் அந்த ஜனங்களோட நெருப்பு காய்ந்து அங்கே பார்த்துட்டே இருக்கான். இயேசுவை பிடிச்சிட்டு போனாங்களே என்ன நடக்குன்ட்டு. ஒரு வேலைக்காரி வந்து உன்னை பார்த்தா அந்த இயேசுவோடு கூட இருந்தவனை போல தெரியுது. இல்லை சத்தியமாக அவனை எனக்கு தெரியவே செய்யாதுன்னு சத்தியம் பண்ணிட்டான்.
அவரை எனக்கு தெரியவே செய்யாது. அப்படி தடவை அங்கே பேதுருவை சந்தித்து அந்த வேலைக்காரி மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்க, நீ அவனோடு கூட இருந்தது போல தெரியுதுன்ட்டு. சத்தியமாக எனக்கு அவனை தெரியவே செய்யாதுன்னு சத்தியம் பண்ண தொடங்கிட்டான். அன்பானுடைய ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ என்னை மறுதளிப்ப, சேவல் கூவுவதற்கு முன்பு 3 தடவை என்னை மறுதளிப்பேன்னு சொல்லியிருந்தார். அவனும் சொல்லியிருந்தான், நான் என்ன வந்தாலும் மரணம் வந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், நான் உமக்கு பின் வருவேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவுவதற்கு முன்பு நீ 3 தடவை மறுதளிப்பேன். மறுதளித்து 3 தடவை மறுதளித்து முடியவும் சேவல் கூவுற சத்தம் அவனுக்கு காதில் விழுது. திரும்பி பார்த்தான், ஆண்டுடைய முகத்தை பார்த்தான். ஆண்டுடைய கண்களும் இவனுடைய முகத்தை பார்த்தது. ஒரே திருப்பம், ஐயோ நான் பாவி, நான் பாவி என்று ஏங்கி ஏங்கி அழுது தன்னுடைய குறையை அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். அன்பானுள்ள வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:16, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தவங்க ஏதோ ஒரு வேளை இப்படி ஏதோ ஒரு மறுதளிக்கிறது, ஏதோ ஒரு குற்றம் குறைவுகள் அடிபட்டாலும் கூட 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஏன்னா அவனுடைய இன்னர் காட்டு குத்திக்கிட்டே இருக்கும். உள்ளான மனிதன் அங்கே என்ன செய்வான், அந்த தொந்தரவு பண்ணிக்கிட்டே, நீ இது போனா இல்லை, நீ இப்படி போனா இல்லை, இப்படி நடந்தா இல்லை, இப்படி நீ பேசினா இல்லையா, நீ செய்தது சரிதானா, அங்கே இருந்து அப்படியே குத்தி தூண்டிக்கிட்டே இருக்கும். நீ போகிற பாதை சரிதானா, நீ பேசுனது சரிதானான்னு அங்கே தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த எந்த இந்த சபைகளில் கூட நம்ம போகும்போது கூட ஒரு 4-5 பேர் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக நம்ம சிரித்து பேசிகிட்டு இருக்கோன்னு வைங்க, நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு 10-15 நிமிஷம் நாங்கள் 4-5 பேர் இருந்து பேசிகிட்டு இருந்தோமே, வீணாக கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த பிறகு ஆவியானவர் அப்படியே குத்துவார். நீ இப்படி நேரத்தை வீணாக்கினியே அப்படின்னு சொல்லி பேசுவார். பாவமான வார்த்தை பேசியிருக்க மாட்டோம், நேரத்தை அலட்சியம் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தில் வேதத்தை படிச்சுட்டு இருந்திருக்கலாம், ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்தில் துதிச்சிட்டு இருந்திருக்கலாம். அதுக்காக பேசவே கூடாதுன்னு நான் சொல்லலை, சபை மக்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு. அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு திருப்பி ஆண்டவரை பற்றி உள்ள காரியங்களில் நம்ம வாஞ்சியோடு இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சங்கீதம் 37:23 சொல்லப்படுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆகையினால அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி தம்முடைய கையினால் தாங்குகிறாரு. இதே பேதுரு தான் பாருங்க, படகுல வந்துட்டே இருக்கிறாரு. அப்போது நடு சாமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடலில் நடந்து வராராம். பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நீரே ஆகில் நானும் அந்த அந்த இதில் நடந்து வரேன்னு. ஆண்டவர் வான்னு கூப்பிட்டாரு, வராண்டான்னு சொல்லலை, வான்னு கூப்பிட்டாரு. தண்ணி மேலே காலை வச்சான் பாருங்க, ஐயோ அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டான். ஆண்டவருக்கு முகத்தையே பார்க்க வேண்டியது தானே, பார்க்கல. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தான், அலைகளை பார்த்தான், எல்லாம் பார்த்தோன்னா பயந்து அமிழ்ந்து போகிறனேன்னு சொல்லி சத்தம் போட்டான். ஆண்டவர் அவருடைய கையினால் அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாயின்னு சொல்லி தூக்கி விடுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சஞ்சலத்தோட
அடுத்த நாளுக்குரிய காரியங்கள், என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? கர்த்தருடைய முகத்தை பாருங்க, கர்த்தருடைய முகத்தை பாருங்க. உலகத்தை பார்க்காதுங்க, மனுஷரை பார்க்காதுங்க. முதலாவது கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உதவி செய்வார், அவர் நம்மை தாங்குவார், அவர் தாங்கி நடத்துவார் என்று பார்க்கிறோம். ஆகையினால தாங்கி நடத்துவார். ஒருவேளை விசுவாச குடும்பங்களில் கஷ்டமும் துன்பமும், ஒருவேளை பசியும் தாகமும் ஒருவேளை இருக்கலாம். இருந்தாலும் பயப்படாதுங்க. வேதம் சொல்லுகிறது, மீகா 7:8 சொல்லப்படுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு என் வீட்டில் உள்ள பசி தீரலை, என் வீட்டில் உள்ள கஷ்டம் தீரலை அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஒரு எண்ணம் இருக்குமானால் ஆண்டவர் அப்போ அந்த நேரத்தில் நமக்கு நம்முடைய குடும்பமானாலும் மற்றவங்களானாலும் கொஞ்சம் பரியாசம் பண்ணுவாங்க. நீ நல்லா இல்லையே, நீ இப்போ நல்லா இல்லையே, ஆலயத்துக்கு போகிற, வேதத்தை வாசிக்கிற, உன் வாழ்க்கை நல்லா இல்லையேன்னு யாராவது பரியாசம் பண்ணாலும், அப்படிப்பட்ட இருளிலே, ஒருவேளை குறைவுகள் மத்தியில் அந்த இருளிலே இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தர் உங்களை அன்போடு வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுடைய இருதயத்தை மட்டும் நீங்கள் சுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். அவர் ஒருவரையாவது கைவிடுகிற தேவனே அல்ல. எபிரேயர் 7:25 சொல்லப்படுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். முற்றுமுடிய, நம்முடைய மரண கடைசி அந்த கட்டம் வரைக்கும், இல்லைன்னா கர்த்தருடைய வருகை வரைக்கும் முற்றுமுடிய நம்மை காத்து ரட்சிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நிச்சயமாக எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அன்பானவர்களை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்காக வேண்டுதல் செய்வதற்கு. அது மட்டும் இல்லை, ரோமர் 8:26 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ஏற்றபடி வேண்டி கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியாமல் இருக்கனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான தேவன், எவ்வளவு ஒரு ரட்சிக்கிற ஒரு தேவன். ஒரு பேதுரு அந்த சமுத்திரத்தில் ஆழ்ந்து போகிற அந்த நேரத்தில் கூட கைவிட போய் செத்துப்போன்னு சொல்லலை. நீ தானே நடக்கிறேன்னு சொன்ன, வான்னு சொன்னனே, நீ ஏன் அவிசுவாசியாக இருந்த? அப்போ நீ அப்படியே அழிந்து போன்னு சொல்லலை. தன்னுடைய கரங்களாலே அவனை தூக்கி எடுத்தார். அப்போ விசுவாசியை நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாலும் அவனை தூக்கி எடுத்த தெய்வம். அவருடைய வார்த்தைகள் நம்ம என்ன செய்கிறது? நம்மை ஆற்றுகிறது. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகின்றது என்று தாவீது ராஜா சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் விசாரங்கள் பெருகும்போது கர்த்தருடைய வசனம் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பகுதிகளை, இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய கிருபையினால் நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, குடும்பங்களிலே ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி பிரச்சனையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருக்கு முழு நேரத்தை ஆண்டவரே கொடுக்கவும், ஜெபிக்கவும், குடும்ப ஜெபங்களை செய்யவும், தனி ஜெபம் செய்யவும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கவும், ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க உடைய அன்பு கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.